ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுவையான பொட்டேட்டோ மசாலா சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னியும் மசாலாவும் ரெடி பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா தழை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாக மல்லித்தழை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் இருந்தது, சரி பரவாயில்ல மல்லித்தழை ஆட் பண்ணிட்டேன், இருந்த மல்லித்தழையை. கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டதுனால லேட்டாக ஆட் பண்ணிட்டேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சாட் மசாலா. உப்பு அதுலேயே இருக்குது, அந்த ஒயிட்டாக இருக்கனால தெரியல. 1/4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன், அதையும் அது கூடவே ஆட் பண்ணிட்டேன். அரை எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம், லெமன் ஜூஸு. இது இப்போ நல்லா தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சிக்கலாம் விழுதா. நான் இஞ்சி பூண்டு மறந்ததுனால இப்போ ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன். சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு. அவ்வளோதான், நம்ம க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு சின்ன குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் 1/4 ஸ்பூன் குறைவாக தான் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே. இது இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷமாக நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவில் பாதி பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ லைட்டாக வதக்கிட்டு இது கூட பாதி கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், பாதி குடமிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது கூட நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மசிச்சு வச்சுருந்தேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சில்லி ஃப்ளேக்ஸு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக போடும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், அதனால் கம்மியாக தான் இப்போ போட்டேன். நறுக்குன மல்லித்தழை கொஞ்சமாக போட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஏற்றிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆயிரும். சுலபமான வேலை தான் இது, இந்த மசாலா ரெடி பண்ணுறது. அவ்வளோதான், நான் நல்லா சூடு ஏற்றிட்டேன். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக. வாங்க இப்போ நம்ம ப்ரெட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. கெச்சப் நான் ஒரு பவுலில் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துகிட்டு அதில் டொமேட்டோ கெச்சப்பு ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம்.
நான் இதில் சீஸ் போடாமல் சாண்ட்விச் செஞ்சு காட்டியிருக்கேன், சீஸு போட்ட சாண்ட்விச்சும் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ரெண்டுமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதில் மசாலாவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து சீஸ் இல்லாத சாண்ட்விச்சு, இதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் அதே போல் ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கணும், இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிக்கணும். மசாலா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து சீஸ் சீட்டு, இதை தான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். நான் 2 விதமான சீஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இருக்கட்டும். இப்போ இன்னொரு டைப் சீஸ் யூஸ் பண்ணி அதுவும் செஞ்சு காட்டுறேன். அதுவும் அதே போல் சட்னி அப்ளை பண்ணிட்டோம், டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிட்டோம். 2 ப்ரெட் ஸ்லைஸில் மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். முன்ன வந்து சீஸ் சீட்டு பயன்படுத்தணும், இப்போ வந்துட்டு சீஸ் க்யூபு பயன்படுத்தி செஞ்சு காட்டுறேன். இதை இப்போ இதில் துருவி விட்டுக்கலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ப்ரெட் ஸ்லைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சாண்ட்விட்சு 3மே ரெடியாக இருக்குது. பாருங்கள், 2 விதமான சீஸ் சாண்ட்விட்சு, சீஸ் இல்லாத சாண்ட்விச், பொட்டேட்டோ மசாலா சாண்ட்விச், பொட்டேட்டோ சீஸ் மசாலா சாண்ட்விச் எல்லாமே ரெடியாக இருக்குது. தவாவில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதே போல் சாண்ட்விச்சுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பாட்டமில் தேவையில்லை, ஏன்னா தவாவில் நம்ம அப்ளை பண்ணுறனால பாட்டமில் தேவையில்லை. இப்போ இது அடிபாகத்தை இது போல் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு. இப்போ 1 நிமிஷத்துக்கு இது வேகட்டும், நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு சைடு. நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்து அப்படியே சைட்ஸ்லலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும், க்ரீமியாக. அது கேமராலலாம் புகை அடித்த மாதிரி ஆனதுனால கொஞ்சம் அந்த கிளாரிட்டி தான் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போலவே பேலன்ஸ் இருக்கிற ஒரு சாண்ட்விச்சையும் ரெடி பண்ணிடலாம். அகெயின் தவாவில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சாண்ட்விச்சுக்கு மேலே ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தோம், இருந்தாலும் நான் மேலே கொஞ்சம் இன்னும் போட்டால் நல்லாயிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். மூடி போட்டு வச்சிடலாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். திருப்பி போட்டுடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாண்ட்விச், மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள்.
பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பொட்டேட்டோ மசாலா சாண்ட்விச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய சாண்ட்விச் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது நம்ம மயோனைஸு, க்ரீன் சட்னி, டொமேட்டோ சாஸு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். ஏன் அதில் இல்லாமையே டிப்பிங்ஸ்லாம் இல்லாமையே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம மசாலா சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்